Morning champions. We are having technical champion Sabarina along with us. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம். எந்த ஒரு விஷயத்த பார்த்தவனும் நம்ம இதெல்லாம் குணாதிசயங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, பார்த்தவனும் புரிஞ்சுக்கிற நமக்கு புரிகிற அந்த குணாதிசயங்களை தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி வந்து இரண்டு வகைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இன்னு இண்டிபெண்ட் அப்படின்னு வச்சுக்கணும் தான், பேர்லயே பற்றி நான் வச்சுக்கணும் தான், இன்னு இண்டிபெண்டன்ஸ். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் சார். அவ்வளவுதான். இதோட புரிதல் வந்து நமக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதோட புரிதல் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் வந்து சொன்னோம்னா அப்போ வந்து நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும். மாஸ் மாஸ் வந்து மாஸ்னாலே அது மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மாஸ் எந்த ப்ராப்பர்ட்டில வரும்? மாஸ் மாஸை டிபெண்ட் பண்ணுமா, மாஸ் டிபெண்ட் பண்ணாம இருக்கும்? டிபெண்ட் பண்ணி தான் சார் இருக்கும். அவன் பேரே மாஸ், இப்ப பேரே மாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மாஸ் இஸ் எ டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். என்ன ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சார். மாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வால்யூம். வால்யூம்னா என்ன சொல்லலாம்? டென்சிட்டினா என்ன சொல்லலாம்? டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் சார். மாஸ் பை வால்யூம். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம் சொல்லலாம். ஆனா வந்து அப்ப அகைன் வால்யூம்னா மாஸ் பை டென்சிட்டி சார். ஸோ வால்யூம்னா மாஸ் பை டென்சிட்டி. ஸோ மாஸ் வந்து நேரடியா மேலேயே இருக்கனால ஸோ வால்யூம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்த டென்சிட்டி வருவோம். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். மாஸ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ்னா இட் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்துரும். Extensive by extensive na it will give the intensive property. So density is a intensive property. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க தான் வந்து இதுல எல்லா கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல டென்சிட்டி தான் கேட்பாங்க. ஏன்னா டென்சிட்டின்னு போட்டோம்னா டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மாஸ் இருக்கு அதனால டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்சிவ் போட்டுருவோம் சார். எக்ஸ்டென்சிவ் போட்டுருவோம். ஆனா அவங்க டென்சிட்டி தான் கேட்பாங்க. ஆனா டென்சிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எனர்ஜி. எனர்ஜி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். எனர்ஜி வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப என்ன மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். கைனெட்டிக் எனர்ஜி அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்புறம் வந்து ப்ரெஷர் எனர்ஜி அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். வேற எந்த எனர்ஜியா இருந்தாலும் சரி, நியூக்ளியர் எனர்ஜி அதுவும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். எனர்ஜினாலே எனர்ஜி எந்த லெட்டர் தொடங்குது? எல்லாமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் சார். எனர்ஜி எந்த லெட்டர்ல தொடங்குது? E சார். அப்ப எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி E. சோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி E தொடங்குற எனர்ஜின்றது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஞாபகம். எல்லா வகையான எனர்ஜி இதுக்குள்ள வந்துடலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்தால்பி. என்தால்பி எப்படி டிஃபைன் பண்ணோம்? என்தால்பி இஸ் த sum of heat energy or heat content due to the temperature difference and flow work. Yes sir, in open system sir. ஆமா, அப்ப என்தால்பி எனர்ஜி தான். என்தால்பி அப்ப அவன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி.
Yes, sir. என்தால்பி அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா என்தால்பி ஈல தான் தொடங்குது. Yes, sir. அடுத்து என்ட்ரோபி. என்ட்ரோபியும் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Yes, sir. Yes, sir. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்னு வருதோ அதெல்லாம் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் வால்யூம் Yes, sir. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் sir. இன்டர்னல் எனர்ஜி அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. ஸ்பெசிஃபிக் என்தால்பி அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. அப்ப டிஃபைன் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? Entropy by mass, sir. அவ்வளவு என்ட்ரோபி என்ன ப்ராப்பர்ட்டி? Entropy வந்து intensive property, sir. Extensive property, sir. Entropy extensive property, sir. மாஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? Mass extensive property தான், sir. எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ்னா Intensive property, density intensive property, sir. நம்ம டென்சிட்டி பத்தி பேசல, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி பேசுறோம். ஸ்பெசிஃபிக் Yes, என்ட்ரோபி sir. நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா என்ட்ரோபி பை மாஸ்ன்னு டிஃபைன் பண்றோம். அப்ப என்ட்ரோபி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, மாஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, என்ட்ரோபி பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பை எக்ஸ்டென்சிv property gives the Intensive property. such Yes, a sir. specific entropy is the intensive property. Sir. நம்ம Yes, sir. ஸ்பெசிபிக் வார்த்தையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாட் ஓன்லி Okay. அதையும் தாண்டி எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ்னா இன்டென்சிவ் வரும்னு சொல்றோம். Okay, sir. ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறோம். லாஜிக்கலாவும் Yes, sir. புரிஞ்சுக்கிறோம், பேர்லயும் விட்டு வைக்கிறோம். ஸ்பெசிபிக்னு ஒரு வார்த்தை வந்தனாலே அது நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம்? Intensive property, sir. அது வந்து நம்ம பேர்லயே விட்டு வைக்கிற மெத்தட். சரியா? Yes. ஆனா லாஜிக்கலா வரும்போது எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ்னா என்ன சொல்லுவோம்? Intensive property, sir. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் பை எக்ஸ்டென்சிவ் gives the intensive property அப்படின்னு சொல்றோம். சரியா? ரெண்டு விதமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பண்புகள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும்போது Yes, sir. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம ப்ரெஷரு டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. Yes, sir. ஸோ நம்ம வந்து இதுல மூணு பேர் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மூணு பேரும் ஒரே மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. P = ρRT. P = ρRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது. P = ρRT. Yes, sir. P-யும் R-ம் T-யும் P-யும் ρ-ம் T-யும் P-யும் Yes, sir. T என்ன ப்ராப்பர்ட்டி? Yes, sir. என்ன ப்ராப்பர்ட்டி? Pressure வந்து intensive property, sir. ρ என்ன ப்ராப்பர்ட்டி? Density-யும் intensive property, sir. டெம்பரேச்சர் என்ன ப்ராப்பர்ட்டி? Temperature-ம் intensive property, sir. மூணுமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். மூணு Yes, பேர் sir. ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் யோசிக்கலாம். P = ρRT. Yes, sir. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாம வேற என்ன சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப விஸ்காசிட்டி ஒரு லிக்விடோட ப்ராப்பர்ட்டி. சரியா? விஸ்காசிட்டி ஒரு லிக்விடோட ப்ராப்பர்ட்டி தான், பண்புகள். Yes, அது sir. வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. விஸ்காசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான். அப்ப தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. Yes, sir. இதுதான் பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். சாதாரணமா இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், டிபெண்டன்ட் மாஸ் அதை வச்சே வந்து பலதரப்பட்ட விஷயத்த கொண்டு வந்துட்டோம். ஆனா இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பாடி எடுக்கிறோம். ஏதோ ஒரு பாடி எடுத்துக்கலாம். சரி, இந்த பாடி எடுக்கணும். இது வந்து என் கையில ஒரு புக் இருக்கு. இது ஒரு பாடியா கன்சிடர் பண்ணிடும். சரியா? Yes, sir. பாயிண்ட்.
சரி Yes, எண்டு sir. இந்த டோ ரெண்டு பாயிண்ட் இருக்கிறேன். இந்த பாயிண்ட் எட்ல இருக்க பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றேன்? ஏன்னு வைக்கிறேன். எட்ல இருக்க பாயிண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஏ. அப்ப பாட்டம்ல இருக்க பாயிண்ட்டுக்கு T. பின்னு வச்சுட்டேன். ஸோ இப்ப இந்த பாயிண்ட்ல டெம்பரேச்சர் வந்து ஒரு இப்ப இந்த பாடி ஹீட் பண்றேன். இந்த பாயிண்ட்ல டெம்பரேச்சர் வந்து 500 கெல்வின் இருக்குன்னா இந்த பாயிண்ட்லயும் 500 கெல்வின் தான் இருக்கும். ரெண்டு Yes, sir. பாயிண்ட்ல டூ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல சேம் வேல்யூ காட்டும். சரியா? Yes, sir. இப்போ ஹீட் பண்றேன் டூ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல Same temperature இருக்கும் sir. Same value. 500 கெல்வின். ஸோ இப்ப ரெண்டுத்தையும் வந்து ஈக்குவலா வெட்டுறேன். வெட்டிட்டு ரெண்டு தனித்தனியா வைக்கிறேன். அப்ப ஏல என்ன டெம்பரேச்சர் இருக்கும், பில என்ன டெம்பரேச்சர்? Same temperature தான் sir இருக்கும். அவ்வளவுதான். பிரிப்பதற்கு முன் என்ன இருந்ததோ பிரிச்ச பிறகும் Same temperature தான் sir இருக்கும். இப்ப டூ டிஃப்ரெண்ட் லொகேஷன் எடுத்துக்கணும். டூ டிஃப்ரெண்ட் லொகேஷன் எடுத்துட்டு அது பிரிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரிக்கிறது மீன்ஸ் என்னன்னா மாஸ் வந்து கம்மியாயிடும். சரியா? பிரிக்கும் போது Yes, sir. அப்ப மாசு கம்மியானாலும் அந்த வேல்யூ மாறாது. இப்போ மாசு Yes, sir. இருக்காது. பிரிச்ச பிறகும் வேல்யூ வந்து சேமா தான் இருக்கும். அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. சரி, இப்ப இதே மாதிரி எடுத்துக்கோம். இப்ப இது ஒரு பாடி. இதோட கேஜி வந்து ஒரு 2 kg வச்சுக்கலாம். இதோட மாஸ் வந்து Yes, sir. 2 kg. கரெக்டா ரெண்டா சபரினா இது ரெண்டா வந்து இது பண்ணுங்க, பிரிச்சு கொடுங்கன்னா ரெண்டா வெட்டி கொடுக்குறீங்க. ரெண்டா வெட்டிட்டு எடை போட்டா இதோட ஏவோட பார்ட் எவ்வளவு வரும்? மொத்தமா 1 kg. 1 kg. அப்ப வெட்டினதுக்கு அப்புறம் மாறி இருக்கு மதிப்பு. Yes, sir. மாஸ் வந்து 1 kg. சரியா? Yes, sir. 2 இருந்தது. வெட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு? ஆஹா, ஒன்னா மாறிடுச்சு sir. மாறினதுனால இதான் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இதோட மீட்டர் கியூப் வந்து 2 மீட்டர் கியூப் இருக்கு. வெட்டுறோம். Yes, sir. வெட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சேம் வால்யூம் தான் சார் இருக்கும். இல்லையே, வெட்டிட்டு ரெண்டா பிரிச்சா வால்யூம் 2 மீட்டர் கியூப் வால்யூம். வெட்டுறோம், எஸ் சார். உண்டாக்கிறோம். எஸ் சார். அப்ப எவ்வளவு இருக்கும்? 1 தான். சரியா? புரியுதா? எஸ் சார். மாஸ் எப்படி பிரிஞ்சது அதே போல வால்யூம் பிரியும். ஓகே சார். சரியா? இப்ப டென்சிட்டி எடுத்துப்போம். இதோட மாஸ் வந்து 2 kg, வால்யூம் வந்து 2 மீட்டர் கியூப். டென்சிட்டி எவ்வளவு வரும்? 1 மீட்டர் கியூப். சரியா? வெட்டுறோம். வெட்டதுக்கு அப்புறம் இதோட இது வந்து 1 மாஸ் வந்து 1, வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூப். டென்சிட்டி என்ன வரும்? 1 சார். வெட்டதுக்கு அப்புறம் மதிப்பு மாறாது. ஸோ இது எல்லாமே நீ வந்து நோட்ஸா எழுதிக்கணும். இப்ப நம்ம என்ன சொன்னோமோ, என்னென்ன விஷயம்லாம் சொன்னோம்? டெம்பரேச்சர் சொன்னோமா, டெம்பரேச்சரை நீங்க எழுதணும். அடுத்தது மாஸ் சொன்னோமா, மாஸ் எழுதணும். அடுத்தது வால்யூம் சொன்னோமா, வால்யூம் எழுதணும். அப்புறம் டென்சிட்டி சொன்னோமா, டென்சிட்டி எழுதணும். இதுல தீர்ப்பு என்னன்னா, டெம்பரேச்சர் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வெட்டதுக்கு அப்புறம் மாறல. டென்சிட்டி இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, பிரிச்ச பிறகும் மதிப்பு மாறல. ஆனா மாசும் வால்யூமும் மதிப்பு மாறுச்சு. இதே போல எல்லா இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி சிமுலேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்படிதான் எழுதணும். ஸோ அதை வந்து கரெக்டா நம்ம வந்து நோட் பண்ணிட்டா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு பக்காவா இருக்கும். ஸோ ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன். தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் எதுக்கு எப்போ வந்ததுன்னா, இப்ப ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ரெண்டு வேரியபிள் இருந்தா அது ஃபங்க்ஷன் y = f of x அப்படின்னா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? y = f. இப்போ என்னன்னா, ஒரு காமன் செட் ஆஃப் பிஹேவியர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு விஷயமா கொண்டு வருவாங்க. காமன் செட் ஆஃப் பிஹேவியர் தான் வந்து ஒரே மாதிரி இருக்க பிஹேவியரை ஏதாச்சும் ஒன்று சொல்லி கம்பேர் பண்ணி சொல்ல எழுதுனா அது வந்து
ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பாயிண்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்னு பாத் ஃபங்க்ஷன். Path function. பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. Yes, sir. ஸோ ஒரு ப்ராசஸ்னா ப்ராசஸ் ஆரம்பிக்கிற ஸ்டேட்டுக்கு பேர் இனிஷியல் ஸ்டேட்டு, ப்ராசஸ் முடிக்கிற ஸ்டேட்டுக்கு பேரு Final state, sir. ஃபைனல் ஸ்டேட். ப்ராசஸ் கேன் பி கேரிட் அவுட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட். நடுவில் இருக்க ஸ்டேட்லாம் வந்து இன்டர்மீடியட் ஸ்டேட். In சரியா? பா ஆரம்பிக்கிற ஸ்டேட் என்ன சொன்னோம்? initial state, sir. இனிஷியல் ஸ்டேட். முடிக்கிற ஸ்டேட் என்ன சொன்னோம்? Final state. நடுவில் இருக்க ஸ்டேட்டுக்கு பேரு Intermediate state, sir. ஓகே ஃபைன். இப்ப இந்த இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது பேரு எண்ட் ஸ்டேட். இனிஷியல்னாலும் எண்டு தானே, ஃபைனல்னாலும் எண்டு தானே. அப்ப ரெண்டு பேரும் வந்து கேன் பி கால்ட் அஸ் எண்ட் ஸ்டேட். Yes, sir. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் எண்ட் ஸ்டேட் அப்படின்றப்ப வந்து இப்ப பாயிண்ட் ஃபங்க்ஷன்னா டிஃபைன் பண்ணும். பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் which depend on end state alone. That means initial state and final state. Yes, sir. end state alone அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல இனிஷியல் ஸ்டேட் கமா ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு போட்டுருக்கோம். Yes, sir. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத் ஃபங்க்ஷன். Path. Path function or the thermodynamic function which depends on the entire state. It depends on the entire state of the process. Entire state of the process. அங்க வந்து end state of the process, இங்க entire state of the process. Yes, sir. சரியா? end state of the process, entire state of the process. இது நம்ம Yes, sir. தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா Yes. நமக்கு வந்து பக்காவா புரிஞ்சுக்கிட்டோம். என்டையர் ஸ்டேட்னா பிராக்கெட்ல இனிஷியல் ஸ்டேட் கமா இன்டர்மீடியட் ஸ்டேட் கமா ஃபைனல் ஸ்டேட். Yes, sir. ஸோ புரிஞ்சிச்சு. பாயிண்ட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் வந்து புரிஞ்சிடுச்சு. ஸோ இது இப்போ பாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் பாயிண்ட் ஃபங்க்ஷன் தான். ஆல் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து என்னது? Point function, sir. பாயிண்ட். அப்போ ப்ரெஷர் என்ன ஃபங்க்ஷனு? Point function, sir. வால்யூம் என்ன ஃபங்க்ஷனு? Point function, sir. டெம்பரேச்சர் என்ன ஃபங்க்ஷனு? Point function, sir. என்தால்பி என்ன ஃபங்க்ஷனு? Point function, sir. என்ட்ரோபி என்ன ஃபங்க்ஷனு? அதுவும் point function, sir. ஸோ எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஆல் ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து Yes, sir. பாத் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்னா ஒர்க்கு, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q, W வந்து பாத் ஃபங்க்ஷன், Q வந்து பாத் ஃபங்க்ஷன், Path. W வந்து பாத் ஃபங்க்ஷன், Q வந்து பாத் ஃபங்க்ஷன். Yes, sir. என்ட்ரோபி ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ட்ரோபி ஜெனரேஷன் அதுவும் path function தான், sir. ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பாத் ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Yes, sir. ஸோ இது பாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கும் பாத் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Yes, sir. அப்ப இதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல வைக்கிற விஷயம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இன்னொரு பேர் என்ன? Law of conservation of energy, sir. அவ்வளவுதான். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். Yes, sir. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா இட் டீல்ஸ் வித் தெர்மல் ஈக்லிபிரியம். Yes, sir. Yes, sir. தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, தெர்மல் ஈக்லிபிரியம்னா கம்ப்ரைசஸ் த்ரீ ஈக்லிபிரியம். என்னென்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஈக்லிபிரியம், அப்புறம் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், அப்புறம் கெமிக்கல் ஈக்லிபிரியம்.
ஓகே சார். இது மூணுக்கும் ஈக்குலிபிரியமா இருந்தாதான் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம்? Zeroth law of நோ, thermodynamics. தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்றோம். இன்னும் 0th லாக்கே போல. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு Okay, sir. இருக்கோம்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் தெர்மல் ஈக்குலிபிரியம் பார்க்கறோம்? ஏன் தெர்மல் ஈக்குலிபிரியத்தை பத்தி பேசுறோம்? ஏன்னா zeroth law வந்து thermal equilibrium கூட தான் டீல் அது வச்சு தான் அதை அது பத்தி யூஸ் தான் பண்ணி. 0th law வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் பேசுறதுனால நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் என்னன்னு சொல்றோம்? தெர்மல் ஈக்குலிபிரியம் இட் கம்ப்ரைசஸ் டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம். சோ டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இருக்கும் சார். டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம்னா எனி 2 பாயிண்ட்ஸ் அந்த சிஸ்டத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்கும். எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கணும்? சேமா இருக்கணும் சார். சேமா இருந்தா அது டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த சிஸ்டம் வந்து 0வா இருக்கும். சிக்மா எஃப் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதான் வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். அடுத்தது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் என்ன அர்த்தம்? நோ ரியாக்ஷன் டேக் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எதனா இருந்துக்கலாம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நோ ஃபர்தர் ரியாக்ஷன் வில் அக்கர். அப்ப ப்ராடக்டோட இதுவும் வந்து ரியாக்ஷனோட இதுவும் வந்து அப்படியே நின்றும். சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரியாக்ஷன், அந்த இது வந்து மாஸ் வந்து அப்படியே கரெக்டா சஸ்டெயின் ஆயிடும். மூணுமே Yes, இருந்தா sir. தெர்மல் ஈக்குலிபிரியம். இப்ப இந்த 0th law தெர்மோடைனமிக்ஸ் பத்தி சொல்லும்போது நம்ம 3 விதமான விஷயங்கள் நம்ம கொண்டு வராங்க. Yes, 3 sir. சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க. நம்ம கையில Yes, 3 sir. தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க. 3 பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ABC. ஒரு சிஸ்டத்துக்கு சிஸ்டம் 1க்கு ஏன்னு பேர் வச்சிடலாம், சிஸ்டம் 2க்கு பின்னு பேர் வச்சிடலாம், சிஸ்டம் சிக்கு சின்னு வச்சிடலாம். இப்ப Yes, sir. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த 0th law இப்படிதான் சொல்லுது. when system A is in Yes, thermal sir. equilibrium with system B and system C individually. Okay. When system A is in thermal equilibrium with the system B and system C individually. When system A is in thermal equilibrium with the system C and system B individually. Then B and C individually. Okay, sir. Comma, then system B and C will be in thermal equilibrium among itself. Yes, sir. Yeah, system B and C will be in thermal among itself. இதான் வந்து 0th law thermodynamics statement. So 0th law Yes, sir. எதை பத்தி பேசுச்சு? It's deal with thermal equilibrium, sir. ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு முக்கியமா இந்த ஒவ்வொரு லா முடியும் போதும் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. Yes, sir. இந்த லா முடியும் போது ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன? அதான் டெம்பரேச்சர். 0th law of thermodynamic equilibrium, 0th law of thermodynamics யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி? Temperature, sir. டெம்பரேச்சர். அதனாலதான் இந்த 0th law வச்சாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக்கு அப்புறம் தான் 0th law கண்டுபிடிச்சாங்க. ஆனா செகண்ட் லான்னு பேர் வைக்க முடியாது. ஏன் வைக்க Yes, முடியாதுன்னா sir. ஃபர்ஸ்ட் லாக்கே இந்த டெம்பரேச்சரை பத்தி ஒரு புரிதல் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் லா வந்து வேலை செய்ய முடியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் Yes, sir. லாக்கும் தேவைப்படுற கருத்தா இருக்கனால இந்த லாக்கு என்ன பேர் வச்சாங்க? ஒண்ணுக்கு முன்னாடி என்ன Zeroth law, sir. ஒண்ணுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 0, sir. அதனால 0th law வச்சாங்க. ஈவன் தோ Yes. பின்னாடி கண்டுபிடிச்சாலும் இதோட பயன் வந்து ஃபர்ஸ்ட் லாக்கு Yes, sir. தேவைப்படுறதுனால இதை வந்து 0th law வச்சாங்க. Yes, sir. டெம்பரேச்சர் வந்து மெஷர் ஆஃப் த ஹீட் தான். மெஷர் ஆஃப் த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஒரு பொருள் வந்து சூடா இருக்கா இல்ல சில்லுன்னு இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்றத அதை மெஷர் பண்றதுக்கான ஒரு வேரியபிள் தான் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மெஷர் ஆஃப் Yes. ஹீட் ஆர் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அப்படி சொல்லிக்கலாம். Okay, sir. சரியா? Okay, sir. இப்ப அதே போல ஃபர்ஸ்ட் லால என்ன ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சாங்க. 0th law கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டி டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் லால என்ன ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்கன்னா
internal energy sir. Q equal to delta U plus W இல்லையா? அப்ப delta U equal to Q minus W ன்றதை கண்டுபிடிச்சாங்க. Yes sir. சரியா? Yes sir. இப்போ 0th law தெரிஞ்சுக்கிட்டோம், first law தெரிஞ்சுக்கிட்டோம். Yes sir. ப்ராசஸ் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து நமக்கு தெரியும். ப்ராசஸ்னா என்ன சொன்னோம்? Process. பாத்துக்கலாம் முன்னாடி. Initial சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். change of ப்ராசஸ்னா இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ப்ராசஸ். இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 உருமாறி வேற மாதிரி போயிடுவோம். சரியா? அதான் ப்ராசஸ். ப்ராசஸ்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அடுத்தது. Yes sir. Reversible process, irreversible process. Reversible process, irreversible process. Yes sir. So irreversible process, reversible process சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்கு. ஸோ இப்படி Yes. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா இப்போ ஸ்டேட் எடுத்துப்போம். ஸ்டேட் ஒன் இனிஷியல் ஸ்டேட் 1 வச்சுக்கலாம், ஃபைனல் ஸ்டேட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போறது ஃபார்வர்ட் பாத். சரியா? ஒரு Yes ப்ராசஸ் sir. இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு பேர் அது ஃபார்வர்ட் பாத். ஃபைனல் ஸ்டேட்ல இருந்து இனிஷியல் ஸ்டேட்ல வர்றதுக்கு வந்து ரிவர்ஸ் பாத். Yes sir. In a process, forward path of the process and reverse path of the process remains same. அப்படின்னா அது வந்து Reversible process. அவ்வளவுதான். இந்த process, forward path of the process and reverse path of the process are different. Irreversible process sir. அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாம ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல நோ ஃப்ரிக்ஷன். ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து எப்போ நம்மளால அட்டைன் பண்ண முடியும்னா நோ ஃப்ரிக்ஷன். No friction. கண்டிப்பா there may be some evidence of friction. Evidence of friction. Yes sir. அப்படிதான் கண்டுபிடிக்கும். ஃப்ரிக்ஷன் இருந்தா கண்டிப்பா லாஸ் இருக்கும். ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல நோ லாஸ். அப்ப Yes sir. அது ஒரு ஐடியல் ப்ராசஸ். லாஸ் இல்லைனாலே வந்து அது பேப்பர்ல தான் சரிப்பட்டு வரும், நிஜத்துல சரிப்பட்டு வராது. ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா ஐடியல் ப்ராசஸ். Yes sir. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் இருக்கும், லாஸ் இருக்கும். அப்ப இது ஆக்சுவல் ப்ராசஸ். Yes sir. அடுத்தது மறுபடியும் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ், நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ், Yes sir. நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். Yes sir. ஸோ இப்போ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா போகுது. ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2 போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ Yes sir. ஸ்டேட் 1ல இருந்து ஸ்டேட் 2 வரைக்கும் போற வரைக்கும் இட் வில் ஃபாலோ த ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ஸ். சரியா? when the process take place from initial to final state, whose deviation from the equilibrium points are minimum. Yes sir. அப்படின்னா அது வந்து குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். என்ன புரிதல் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்க வச்சுக்கலாம், அது போற பாதையெல்லாம் ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ஸ் பக்கத்திலேயே போகும். Yes sir. அது போகிற பாதையெல்லாம் எதை நோக்கி போகும்? ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ஸ் பக்கத்திலேயே போகும். அப்ப அது வந்து அப்ப the process which does not pass through the equilibrium state அப்படி சொல்லலாம். the process which take place whose deviation is more from the equilibrium state, whose deviation is more from the equilibrium state அப்படின்னா அது வந்து நான் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்.
Yes, sir. சரியா? அப்ப அது ஒரு பக்கம் நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா அடுத்தது வந்து மறுபடியும் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தான். ஃப்ளோ ப்ராசஸ், நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஃப்ளோ ப்ராசஸ், நான் ஃப்ளோ ப்ராசஸ். Yes, sir. இப்ப நான் ஃப்ளோ ப்ராசஸ்னா Yes, sir. என்ன நடக்கும்னா மாஸ் ஃப்ளோ வித்தின் த சிஸ்டம். சிஸ்டத்தை விட்டு வெளியே வராது. நான் ஃப்ளோனா ஃப்ளோ நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. நான் ஃப்ளோனா ஃப்ளோ வந்து வெளியே வராது. சிஸ்டத்துக்குள்ளேயே when the flow take place within the when the mass flow take place within the system அப்படின்னா அது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஃப்ளோ ப்ராசஸ்னா Yes, sir. the system which has mass inflow and mass outflow. The system which has mass inflow and mass outflow is called flow process. Yes, sir. flow process again இரண்டு வகை என்னன்னா steady flow process, steady flow process, unsteady flow process. Yes, sir. Steady flow process na mass inflow equal to mass outflow. இல்லாட்டி dm by dt equal to 0. dm by dt is equal to 0. Yes. Unsteady flow process na mass inflow not equal to mass outflow. M dot in not unequal to m dot out. இல்லாட்டி dm by dt not equal to 0. Yes, sir. So இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பேசிக்ஸ், கரெக்டான பேசிக்ஸ். இப்போ பேசிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணணும். அந்த வீடியோஸ் அனுப்பிச்ச வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்களா? Yes, sir. பார்த்துட்டு சார். ஆனா ஒரு வீடியோ எழுதணும் சார். எழுத வேண்டியது. ஓகே. ஸோ எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோ 1.5 நிமிஷம் தான் இருக்கும். டக்குன்னு பார்த்துட்டு அதையும் அப்டேட் பண்ணிடுங்க. என்னதான் இப்போ நம்ம நேரடியாக டிஸ்கஸ் பண்ணாலும் அதை பார்க்கும்போது யூ கேன் ஹேவ் சம் அதர் ஃபீல். ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் பார்க்கும்போதும் வெவ்வேறு ஃபீல் கிடைக்கும். அப்போ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். அது கன்சாலிடேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நோட்ஸை பார்க்கும்போது கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இப்போ ஏன் இன்டராக்டிவ் கிளாஸ் அப்படின்னா ஒரு இக்னைட் பண்ணதான். ஆனா இக்னைட்டை வந்து மறுபடியும் அது பத்திக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணும்? எரியிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணும்? fuel ஊத்திட்டே ஆமா, we have to keep the pouring the fuel and placing the wood அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்ஷன், we have to do action. சரியா? ஸோ அதுதான் வந்து வாட்சிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட் த நோட்ஸ். இது மட்டும் பார்த்தாலே போதும். அப்புறம் சால்விங் த கொஸ்டின்ஸ். அகைன் வந்து கொஸ்டின் வந்து இது ரிலவெண்டான இப்போ பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் ரிலவெண்டான கொஸ்டின் இது பண்ண சால்வ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் சால்வ் பண்ணணும். அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து இது பண்ணணும். சரியா? சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம எடுக்கும்போது நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ அப்படி பண்ணும்போது வரும். சரியா? ஓகே. ஓகே சார். நம்ம இந்த செஷன் இப்போ இது பண்ணிப்போம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு 20 minutes. இப்போ சரியா? 20 after 20 minutes, 15 minutes, 15 to 20 minutes again we will meet in the next session. Thank you, Chandni. Thank you, sir.